நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பண்ணிடுவோம். குற்றக்கு போகலாமா வேணாமா, ஒரு கடையாக போயிடலாமா, அந்த ஒரு மென்டாலிட்டி எல்லாமே அவங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, அப்போ ஒரு குற்றத்தில் வச்சு ஒரு பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கும். டேபிள் போட்டு தான் வீட்டில் வச்சுருக்கேன். வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்வா கிச்சன் அப்படின்ற நம்மளுடைய ஃபுட்ரக் பிஸ்னஸ் ஓனர் கூட இருக்கும். ஆக்சுவலாக இந்த கிறிஸ்வா கிச்சன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு எத்தனை வருடமாக இருக்குது, எதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு நார்மல் தள்ளுவண்டி கடை அந்த மாதிரி போகாமல் ஒரு ஃபுட்ரக்கில் நீங்கள் எதனால் போறீங்க? நீட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நான் சின்னதாக டேபிள் போட்டு தான் வீட்டில் வச்சுருக்கேன். பட்டு இப்போ வந்து தள்ளுவண்டி போடலான்னு இருந்தேன். பட் அது பார்க்கும்போது அந்த ஃபுட்டு சாப்பிட்றவங்களாம் கொஞ்சம் க்ளீனிங்னஸ் பார்ப்பாங்க இல்லையா, அப்போ ஏன் நம்ம அப்படி போடணும். அப்புறம் உங்கள் வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்போ பார்த்தோம்ல எங்கள் வீட்டுக்காரர் இந்த ஐடியா கொடுத்தாரு. அது மூலிமா நாங்கள் உங்கள்கிட்டயும் வந்து சில ஐடியாஸ்லாம் கேட்டோம். அது எங்களுக்கு எப்படியோ அது கேட்ட மாதிரி ரெடி பண்ணியாச்சு. மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமான பாயிண்ட்டு, முன்னாடி இருந்த தலைமுறை வேறு. நாங்களாம் வந்துட்டு நார்மல் தள்ளுவண்டி கிடையாது, தோசை எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ இருக்க பசங்க அதை சாப்பிட மாட்டோம். சிம்பிளாக ஒரே காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ரைஸ் இருக்கா இருக்காது, இருக்குமா இருக்காதான்னு என்னால் சொல்ல முடியாது. அவங்க இருக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பட் என்னவா இருந்தாலும் ஒரு ஃபுட்ரக்கில் வச்சு ஒரு பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நார்மல் டேபிள் அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு சேல்ஸ் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா மேடம்? கண்டிப்பாக தெரியுது. இப்போ நாங்கள் வந்து டேபிள் போட்டதுலேயே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வண்டி நிறுத்தி பார்ப்பாங்க. பார்க்கறதோட சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரை பார்ப்பாங்க. ஸோ இதே வந்து நான் வண்டி போட்டு வச்சேன்னா அங்கே கஷ்டப்படாது, அதே சமயம் கிளீனிங்னஸாக இருக்கும். பார்க்குறவங்க அப்போ ஒரு இது தெரியும் இல்லையா, ஒரு அப்சர்வேஷன் வண்டி பார்த்தோன்னா போய் சரி ஓகே போய் வாங்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட். கண்டிப்பாக. அதாவது ஸ்பேஸ் உங்களுக்கு சின்னதாக இருக்கும்போது அதை ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும். ஒரு பெரிய நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதை விட ஒரு சின்ன ஷாப் வச்சு ஸ்டாஃபே இல்லாமல் நீங்களே அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து என்னுடைய முக்கியமான கொஸ்டின் என்னன்னா மேடம், இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃபுட்ரக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமோட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நம்ம சும்மா ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபுட்ரக் போகலாமா வேணாமா, ஒரு கடையாக போயிடலாமா, அந்த ஒரு மென்டாலிட்டி எல்லாமே அவங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன கொடுக்கணும் மக்களுக்கு, அவங்க என்ன அவங்க அதுலேருந்து எதிர்பார்க்கலாம்? ஃபினான்ஷியலாக எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதையே பண்ணணும்னு நினச்சி இறங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது ஒரு பெரிய பிலாசபியை மேடம் சின்னதாக சொல்லிட்டாங்க, அவங்களுடைய ஸ்டைலில் சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் பண்ணணுமா வேணாமான்னு மட்டும்தான் நம்ம முடிவு பண்ணணும். இது நான் யோசிக்கிறது. நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பண்ணிடுவோம். BMW காராக இருந்தாலும் நம்ம வாங்கிடுவோம். ஆனால் அது வேணும் வேணான்றத நான் தான் முடிவு பண்ணுவேன், அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு மேடம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வுக்கு, இந்த ஒரு மொமெண்ட் வந்து நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒரு சின்ன கொஸ்டின் மேம், நீங்கள் எதிர்பார்த்தது அவுட்புட்டில் வந்திருக்குங்களா? நீங்கள் பண்ணது ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஃபினிஷ் வரைக்கும் நீங்கள் ஒரு 3-4 நம்ம மீட்டிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்க, நல்லா இருக்குமா, ஓரளவுக்கு எப்படி பண்ணுவாங்க தெரியல. ஏன்னா கண்ணில் நீங்கள் வண்டி பார்க்கல, வண்டியை நம்ம இப்படி இருக்கும்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொடுத்தோம், அதுக்கப்புறம் செஞ்சோம். இது எல்லாம் உங்களுக்கு ஓகேங்களா? எனக்கு அதை விட அட்வான்ஸாகவே நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக இது வந்து எங்களுக்கு வந்து புதுசு தான். பட் எங்களுக்கு வந்து ஐடியா இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து தம்பி சந்தோஷ் அவரும் எங்களை கைட் பண்ணாரு. ஸோ அதனால உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களுடைய அடுத்த வாகனத்தில் நம்ம இன்னொரு தடவை சந்திக்கணும். தேங்க்யூ. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த பர்டிகுலர் ஃபுட் ட்ரக்கை நீங்கள் வாங்கணுன்னா போக வேண்டிய இடம் விஷன் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ், சென்னை போரூர். சென்னை போரூரில் போரூர் டு குன்றத்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் நம்மளுடைய ஃபேக்ட்ரி கிருகம்பாக்கம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் அமைந்திருக்குங்க. கடந்த 7 வருடத்தில் 1200க்கும் மேற்பட்ட ஃபுட் ட்ரக்ஸ், கியாஸ்க்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் லோடிங் வெஹிக்கிள்ஸை நம்ம மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்த வெஹிக்கிள் பற்றின மேல்பட்ட தகவல்களை, இந்த வெஹிக்கிள் பற்றின டீட்டெயில்ஸை இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கு எந்த மாதிரியான வாகனங்கள் சூட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துவோம்.
ஸோ ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய வெஹிக்கிளினுடைய கொட்டேஷனை இன்றைக்கே வாங்கி உங்களுடைய பிஸ்னஸை உடனடியாக தொடங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் பர்டிகுலர் வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடைய உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் முகமது ஆஷிக் பி.